வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெளிவான ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ இதில் வந்து mhc.tn.gov.in இந்த பர்டிகுலர் லிங்க்குள்ளே போனால் மட்டும்தான் இந்த வெப்சைட்டு, அதாவது இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா, ஸோ மொத்தம் வந்து 2300க்கும் மேற்பட்ட பணிகள் நிரப்புறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகல் பரிசோதகர் ஓகேங்களா, எக்ஸாமினர் மொத்தம் 60 போஸ்டிங்கு. சம்பளம் ஸ்டார்டிங் வந்து 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அடுத்து வந்து ரீடர் நகல் வாசிப்பாளர் மொத்தம் வந்து போஸ்டிங் வந்து 11 போஸ்டிங்கு. இதுவுமே வந்து 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சீனியர் பேலிஃப் ஓகேங்களா, முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் ஓகேங்களா, மொத்தம் 100 வேகன்சி இருக்குது. இதோட சம்பளமே உங்களுக்கு 19,500லேருந்து 71,900 உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் பேலிஃப் ப்ராசஸ் சர்வர் ஓகேங்களா, ஸோ வந்து அதாவது இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் கட்டளை பணியாளர் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 242 போஸ்டிங்கு. இதோட சம்பளம் 19,000லேருந்து 69,900 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ராசஸ் ரைட்டர் மொத்தம் ஒரே வேகன்சி உங்களுக்கு இருக்குது. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரில. இதோட சம்பளம் வந்து 16,600லேருந்து 60,800 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மொத்தம் 53 போஸ்டிங் இருக்குது. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா இந்த 6 மாதம் ஒர்க் பண்ணது மேபி அந்த மாதிரி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே அது கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. அது எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 53 போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது. இதோட வந்து மொத்தம் 16,600லேருந்து 60,800 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி டிரைவர் மொத்தம் 27 போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது. இதோட சம்பளம் வந்து 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி காப்பீஸ் அட்டெண்டர் நகல் உதவி பிரிவாளர், ஸோ நகல் பிரிவு உதவியாளர் மொத்தம் 16 போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது. 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஓகேங்களா, அலுவலக உதவியாளர் 638. இதுதான் வந்து அதிகமான போஸ்டிங் இந்த மொத்த இதுலேயே கொடுத்துருக்காங்க. இதோட சம்பளம் வந்து உங்களுக்கு 15,700லேருந்து 58,100 உங்களுக்கு இருக்குது. ஸோ மேபி எனக்கு இதுதான் அதிகம் ஓகேங்களா. 9th ஒன்றுக்கு பார்த்தீங்களா, ஸோ 638 போஸ்டிங் இதுதான் மொத்தம் அதிகம். இன்னொன்று தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, இந்த 638ங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மொத்தமாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து ஒரு 30 போஸ்டிங், இப்போ ஈரோடு கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூருக்கு ஒரு 30 இருக்குது, ஈரோடுக்கு ஒரு 30 இருக்குது, ஸோ சென்னைக்கு ஒரு 50 இருக்குது. அந்த மாதிரி பிரித்து கொடுக்குறதா இதோடது. ஈரோட்டில் 638, கோயம்புத்தூரில் 638 இப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ஓவராலாக டிஸ்ட்ரிக் எல்லாமே கணக்கில் எடுத்து இவ்வளோ போஸ்டிங் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது எந்த டிஸ்ட்ரிக் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதே மாதிரி கிளீனஸ் ஒர்க்கர் ஓகேங்களா, ஸோ இது வந்து தூய்மை பணியாளர் மொத்தம் 202 போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது. இதோட சம்பளம் வந்து 15,700லேருந்து 58,100 வரைக்கும். அதே மாதிரி தோட்ட பணியாளர் கார்டனர் மொத்தம் 12 போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது. இதோட சம்பளம் வந்து 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நைட் வாட்ச்மேன் ஓகேங்களா, காவலர் இரவு காவலர் மொத்தம் 459 போஸ்டிங்கு. 15,700லேருந்து 58,100 வரைக்கும். இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து 8th பாஸ் பண்ணாலே போதும் ஓகேங்களா. ஒரு சில போஸ்டிங் 8th பாஸ் பண்ணால் போதும், ஒரு சிலருக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சிலருக்கு 12th காலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டிகிரி வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லா போஸ்டிங்குமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும், அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜிங்களா, இரவு காவலர் மற்றும் மசால்ஜி மொத்தம் 85 போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி காவலர் மற்றும் மசால்ஜி மொத்தம் 18 போஸ்டிங். தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி மொத்தம் ஒரே போஸ்டிங் தான் இருக்குது, மொத்தம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் சேர்ந்து. வாட்டர்மேன் வாட்டர் உமன் ஓகேங்களா, மொத்தம் 2 போஸ்டிங்கு. இதோட சம்பளம் மேபி இந்த காவலர்லேருந்து அதாவது இந்த அலுவலக உதவியாளர்லேருந்து எல்லாத்துக்குமே சம்பளம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வெறும் மசால்ஜி ஓகேங்களா, ஸோ 402 போஸ்டிங் 15,700லேருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. அதே போல் சம்பளம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃபு, ஜூனியர் பேலிஃப் இவங்களுக்கு தான் வந்து சம்பளம் அதிகம். அதே மாதிரி டிரைவர் இவங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் சம்பளம் அதிகமாக இருக்குது. மீதி எல்லாருக்கும் ஏவரேஜாக, அதாவது அந்த ஒரு கொஞ்சம் கம்மியான மாதிரி சம்பளம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதிகபட்சமாக வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி பேலிஃப் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குங்கிற லைன் பை லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
நீங்கள் இப்போ இவ்வளோ போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது, அதாவது ஒன்று ரெண்டு ஒரு மினிமம் ஒரு 20 இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, 20 போஸ்டிங்கு 20க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு போஸ்டிங்கு செப்பரேட்டாக 500 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். பிசி எம்பிசி இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனி 500 நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் எடுத்து வைக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரி, இப்போ விடோ, மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ, எல்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ. மற்றபடி பிசி எம்பிசி ஓசி எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்குமே நீங்கள் வந்து 500 நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நகல் எக்ஸாமினருக்கு அப்ளை பண்ணுறேன், ரீடருக்கு அப்ளை பண்ணுறேன், சீனியர் பெல்ஃப் அப்ளை பண்ணுறேன். இப்போ என்னோட கம்யூனிட்டி பிசி எம்பிசிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா மொத்தம் 3 போஸ்டிங் இருக்கா, 500 மொத்தம் 1500 நான் பே பண்ணுற மாதிரி வரும். இது எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி மாணவர்கள், விடோ, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்களா, ஃபுல் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா, அது எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, இதுதான் வெப்சைட்டு. ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து www.mhc.tn.gov.in இந்த வெப்சைட் போட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு வந்து ஒரு லிங்க் நீங்கள் போயோ இல்லை யாராவது வந்து ஒரு சும்மா கொடுத்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி எதுவுமே பண்ண, இந்த ஸ்பெசிஃபிக்காக லிங்க் இதில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் இதுதான் உங்களுக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ப்ளீஸ் கிளிக் ஹியர் ஃபார் லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தா இதில் போகலாம், இல்லை புதுசாக நான் போகிறேன்னா இது க்ரியேட் பண்ணுறது. இது நான் அடுத்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஈரோட்டில், அதாவது ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்தல. நம்ம அதுக்கு என்ன பண்ணோம்னா ரைட் சைடில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மவுஸை நோட்டிஃபிகேஷன் 97 இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு கேட்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு கேட்கும். இப்போ நான் ஈரோடுனால ஈரோடை கொடுத்துன்னா ஈரோட்டில் வந்து எனக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு காமிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இது லெஃப்ட் சைடு எண்டில் இருக்கிறது வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பரு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க நேம் ஆஃப் த போஸ்ட், நம்பர் ஆஃப் வேகன்சி, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, க்ளோஸ் டேட்டு, அதாவது நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, இப்போ வந்து எக்ஸாமினர், சீனியர் பேலிஃபு, ஜூனியர் பேலிஃபு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் மொத்தம் 14 போஸ்டிங் இருக்குது. ஸோ அது நோட்டிஃபிகேஷன். இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓவர் நோட்டிஃபிகேஷன் கிடையவே கிடையாது. இந்த போஸ்டிங்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன், அது என்ன குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் இருக்கும் இது மட்டும் கொடுப்போம். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து தமிழில் இருக்கிறேன். ஓகேங்களா, தமிழில் எடுத்து பார்த்தோம்னா ஸோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈரோடு. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து 28/4/2024. ஸோ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து 27/5/2024. ஸோ தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் அது வந்து ரெண்டு டேட் தள்ளி 29/5/2024. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 27 லாஸ்ட் டேட் உங்களுக்கு. அமௌண்ட் கட்டுறதுனால 29 வரை கட்டலாம். ஸோ குழப்பிடக்கூடாது. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து 27, அமௌண்ட் கட்டுறது வந்து 29 லாஸ்ட் டேட். ரெண்டையும் குழப்பி 29 தான் கடைசின்னு இருக்கக்கூடாது, 27 லாஸ்ட் டேட். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஈரோட்டில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்ட நீதித்துறையில் எக்ஸாமினர், சீனியர் பேலிஃபு, ஜூனியர் பேலிஃபு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆகிய பதவிகளுக்கு நேரடி தேர்விற்கான விண்ணப்பங்கள் இணையதள வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஓகேங்களா, ஒன்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான், ஆஃப்லைன் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஸோ எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எச்சரிக்கை ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா எங்கேயுமே நீங்கள் வந்து காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். இது வந்து என்னென்னா முழுக்க ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி போகிறது எக்ஸாம் மட்டும்தான் இது. நீங்கள் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் கொடுங்க, நம்ம போஸ்டிங் வாங்கி தரேன், இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த போஸ்டிங் என்னமா அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து கோர்ட்டு வந்து எந்த விதத்திலும் பொறுப்பாகாதுங்கிறதா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாரும் ஏமாற வேண்டாம், காசு கொடுத்து உள்ளே போக முடியவே முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃப்ராடுன்னு அர்த்தம். ஓகேங்களா, யாரையும் நம்பி நீங்கள் வந்து காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மே. அது மற்றபடி நீங்கள் வந்து காசு கொடுத்தா போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லி யாராவது அப்ரோச் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதைத்தான் வந்து எச்சரிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்னொன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் அப்படி ஏமாந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஈரோடு மாவட்ட நீதித்துறை வந்து
இல்லாத அப்புறம் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு எந்த விதத்திலும் பொறுப்பாகாது. இதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, அமௌண்ட் கொடுத்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அப்படி யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் ஏமாங்க சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, அப்படி அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து கோர்ட்டு அணுகுனீங்கனாலோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒன்று மூலிமா நீங்கள் வந்து ஆட்சேர்ப்பு அமைப்பை அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை போய் நீங்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை பெறும் தகுதி இழந்து விடுவார். ஓகேங்களா? இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து விவரங்களும் விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். இன்னும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே ஜாக்கிரதை அப்ளை பண்ணோன்னு. ஓகேங்களா? ஸோ எடிட் ஆப்ஷன் எனக்கு கொடுப்பாங்க என்னன்னு தெரில எனக்கு. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. எடிட் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஓகே, சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கொடுத்தது மட்டும்தான் இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ கொடுக்கும்போது அப்ளை பண்ணும்போது தெளிவாக ஒவ்வொரு ஸ்டெப்புமே டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு கான்செப்டும் என்ன கொடுத்துருக்காங்க தெளிவாக நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? அதான் வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. பார்வையற்றவர்கள் மற்றும் பார்வை திறன் குறைபாடு உடையவர்கள் மேற்கூறிய பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லி, அதாவது ஒரு சில போஸ்டிங் வந்து கண்ணு இந்த பார்வையற்றவர்கள் பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவங்களாம் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அது என்னென்ன அப்படின்னா இதில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி அஃபீஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு https://mhc.tn.gov.in. இந்த வெப்சைட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் போகணுமே தவிர வேறு எந்த எக்ஸ்டர்னல் வெப்சைட்டோ இல்லை வந்து ஒரு லிங்க்கோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிங்க. ஓகேங்களா? வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுற லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த லிங்க்கை வந்து இந்த லிங்க் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? ஸோ அதாவது தபால் மற்றும் குரியர் பதிவு, தபால் மற்றும் மின்னஞ்சல் போன்றவை மூலமாக அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்கும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ நீங்கள் மெயில் பண்ணிட்டேன், நான் ஆஃப்லைன் வந்து அப்ளை பண்ணுறேன், இங்கேருந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு. இது இந்த லிங்க்கில் போய் நீங்கள் சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்னொன்று, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுங்கள். வேறு மொபைலோ டேபோ யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொபைலில் வந்து டெஸ்க்டாப் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, பட் அது வேண்டவே வேண்டாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்பில் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒரு ப்ரொசஸிங் சென்டரில் வந்து 1 hour டைம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மொபைல்லையுமே டேப்லெட்லேயும் நீங்கள் பண்ணவே கூடாது. லேப்டாப்பு இல்லாட்டி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் மட்டும் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏனெனில் விண்ணப்ப படிவம் கணினி மற்றும் மடிக்கணியின் வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய ஏதுவாக இருக்கும். அதாவது யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மொபைல் மூலிமா பண்ணினா தப்பாக பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லேப்டாப்போ இல்லை சிஸ்டம்லையோ நீங்கள் பண்ணி ஆகும் நீங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து ஏதேனும் ஒரு நீதித்துறை மாவட்டத்தில் பதிவு செய்வது மட்டுமே ஒரு பதவிக்கு விண்ணப்பத்ததாக ஆகிவிடாது. வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பத்தில் தவறான மற்றும் முழுமையற்ற தகவல்களை கொடுப்பது அல்லது தேவையான விவரங்களை கொடுக்காமல் இருப்பது போன்றவர்களுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் பொறுப்பாகாது. அப்ளை பண்ணும்போதே என்னென்ன போஸ்டிங் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் கொடுங்க, இல்லையா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? இல்லாததுக்கு வந்து இருக்குன்னு கொடுத்துட்டு அப்புறம் இருக்கிறத வந்து மறந்து போட்டு இல்லைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சப்மிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அங்கே எக்ஸாம் சப்போஸ் நீங்கள் பாஸ் ஆகி வெரிஃபிகேஷன் போகும்போது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது இல்லை, ஆனால் இல்லை நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது இல்லைன்னு கொடுத்துட்டீங்க, ஆனால் நீ அங்கே போகும்போது நீங்கள் எங்கிட்ட இருக்குது நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் பொறுப்பே இதுக்கு அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதே இருக்குதுன்னா இருக்குதுன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஓகேங்களா? இல்லாத இருக்கிறத மாதிரியும் இருக்கிறது இல்லாத மாதிரியும் கொடுக்க வேணாம்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்லாமியர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்ட்டுக்குள்ளே வரவங்க வந்து எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசிக்குள்ள வருவாங்க, இல்லாதவங்க வந்து யூஆர் கேட்டகரி ஆட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது சொன்னல உங்களுக்கு, விண்ணப்பதாரர் எவரேனும் உண்மையை மறைத்தோ தவறான தகவல் அளித்தோ பதவி விண்ணப்பித்திருந்தால் இதான். ஓகேவா? இந்த மாதிரி போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா இல்லாத இருக்கிறது கொடுத்து மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணி எக்ஸாம் எழுதலாம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாக்கிரதையாக கொடுத்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதை பாருங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கொடுங்க. நீங்கள் இங்கே ஈரோட்டில் வந்து அப்ளையும் பண்ணிவிட்டு இன்னொரு போஸ்டிங் இருக்குது நான் சொல்லி நான் கோயம்புத்தூர்லேயும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எக்ஸாம் எல்லாருக்குமே இப்போ ஈரோட்டில் எனக்கு ஒரு எக்ஸாம் இந்த போஸ்டிங்க்குனா இதே டேட் தான் கோயம்புத்தூர்ல வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே எழுதி அங்கேயும் எழுத முடியாது உங்களால். ஓகேங்களா? அதனால்
ஓ டிஸ்ட்ரிக்ட்னா ஓ டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக பக்கமாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஓகே பரிசு போக்குவரத்து கடித போக்குவரத்து அது அங்கே பாருங்க. அறிவிக்கப்பட்ட அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து அவர்கள் அனைத்து அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுடைய விண்ணப்பங்கள் மேற்கண்ட பதவியின் வரிசையில் பரிசீலிக்கப்படும். இது தொடர்பான கடித போக்குவரத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இல்லா 2-3 போஸ்டிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது ஓகேங்களா. இது அந்த அளவுக்கு தேவையில்லை நமக்கு இல்லை. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஒன்று அப்ளை பண்ணுங்க, ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேங்களா. எல்லாமே அப்ளை பண்ணுற அப்படின்னா நீங்கள் எல்லாருமே படிச்சிருந்தீங்கன்னா எல்லாம் அப்ளை பண்ணுங்க. இன்னொன்று சொல்கிறேன், எல்லாரும் காமனாக பண்ணுற தப்பு என்னென்னா இருக்க எல்லா போஸ்டிங் அப்ளை பண்ணிடு, ஏதோ ஒன்று கிடைச்சா பாஸ் பண்ணிடுவாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணீங்கன்னா அது தெளிவாக நீங்கள் படித்து அதுக்குள்ளே போங்க ஓகேங்களா. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணால் சும்மா கிளிக்கில் வந்து ஏபிசிடி போட்டால் பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு இதுக்கு எல்லா போஸ்டிங் அப்ளை பண்ணி அமௌண்ட்டு வேஸ்ட்டு உங்களுக்கு. ஏன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு 500 உங்களுக்கு ஓகேங்களா. 500 சாதாரண அமௌண்ட் கிடையாது. நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் 500, அது தெளிவாக படித்து அது தெளிவாக போங்க. 2-3 அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒரு பாதி அதில் ஒரு பாதி அப்படியெல்லாம் வச்சுக்க வேண்டாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது வந்து இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. ஓகே மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்ற மற்றும் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு மருத்துவ அதிகாரி உடல் சான்று ஓகேங்களா. இது என்ன அப்படின்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் வாங்கணும். ஸோ அதுக்கு எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது நாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா. ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாமினர், சீனியர் பேலிஃபர், ஜூனியர் பேலிஃபர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 2, 2, 4, ஸோ 9, 13, 14 போஸ்டிங்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஸோ இது வந்து அஃபிஷியல் கிடையாது. இது வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு போஸ்டிங்கோட இதுதான் மட்டும்தான். உங்களுக்கு போனால் உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணுற வாய்ப்பு கிடையாது, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இருந்தால் போட்டுருங்க ஓகேங்களா. எவ்வளோ 40 போஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போடுங்க, நீங்கள் முடிஞ்சாலும் போடுங்க ஓகேங்களா. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கா, வயது கொடுத்துருக்கீங்களா. ஸோ எஸ்சி எஸ்டி அவங்களா இருந்துன்னா 37 வயசு வரைக்கும் இருக்கலாம் நீங்கள். ஸோ அதே மாதிரி பிசி எம்பிசி 34 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ பிசி இஸ்லாமிய வகுப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எல்லாமே வந்து 34 வரைக்கும் இருக்கலாம். மற்ற ஆயுதாவிடர் பழங்குடியின அருந்ததியர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் இவங்களாம் வந்து 32 வயசு இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன கேஸ்ட் வேணும் அந்த கேஸ்ட்டுக்குள்ளே அந்த வயசுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணி இல்லாட்டி அப்ளை பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இதுவும் கொடுத்துருங்க. விண்ணப்பதாரர் கீழே குறிப்பிட்டப்பட்ட தேதிக்கு அன்றோ அல்லது அதற்கு முன்னோரோ பிறந்திருக்கக்கூடாது. இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. 87க்கு மேலேருந்து அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், விதவை சான்றிதழெலாம் சப்போஸ் விடோவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வந்து துணை ஆட்சியர் அவங்ககிட்ட போய் வந்து அறிவிப்பு தேதி அதற்கு முன் அந்த சான்றிதழ் வந்து விதவை சான்றிதழ் வந்து இங்கே வச்சுருக்கோன்னு. ஸோ அதே மாதிரி உங்களோட வருமானம் வந்து தனிப்பட்ட வருமானம் இப்போ 4000க்குமே இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி இது வாங்கினாலே ஓகே தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தனி வீடியோ போகிறேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா இதுக்கு தனி வீடியோ போகிறேன், என்ன போகணும் வீடியோ போகிறேன். தெரில அப்படின்னா சொல்லுங்கள் என்கிட்ட, கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் வீடியோ போடுறேன். ஸோ அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. என்சிசி கேட்டகரிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. காலேஜ் படிக்கும் என்சிசியில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸோ நிறைய இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினர், சீனியர் பேலிஃபர், ஜூனியர் பேலிஃபருக்கு வந்து குறைந்தபட்சம் பொது கல்வி தகுதி, அதாவது எஸ்எல்சி பொதுத் தேர்வில் 10th பாஸ் இருந்தால் போதும் ஓகேங்களா. அல்லது உயர்நிலை படிப்பில் கல்லூரி சேவை தகுதி ஆக்கினையாக தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். அதாவது ஸோ எக்ஸாமினருக்கு வந்து எஸ்எல்சி இதுக்கு வேணும், சீனியர் பேலிஃபுக்கு வந்து ஹையர் செகண்டரிஸ் வேணும், ஜூனியர் பேலிஃபுக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் எல்லாருக்குமே எலிஜிபிள் நீங்கள் ஓகேங்களா. ஸோ 8th வரைக்கும் முடிச்சிருந்தா ஒரு போஸ்டிங்கு, 10th வரைக்கும்னா ஒரு போஸ்டிங், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு நானே இதுக்கு பாருங்கள்.
ஜெராக்ஸ் இயக்குவதில் வந்து 6 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து முன் அனுபவம் இருக்க வேணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு 6 மாதம் அதை சப்மிட் பண்ணணும். ஜெராக்ஸ் சாஃப்ட்வேர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த வாங்கிக்கோங்க. நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கிற 6 மாதம் ஒர்க் பண்ணிக்கிற இல்லை இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிக்கிற நீங்கள் ஒரு எலிஜிபிள் காமிக்கணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் குறிப்பு, எஸ்எல்சி தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் அதிக தகுதி பெற்றிருந்தாலும் தகுதியுடையவர்கள் அல்ல. எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியே ஆயிருக்கணும். பாஸ் பண்ணாமல் நீங்கள் வேறு ஏதோ பெரிய கோர்ஸோ வேறு ஏதோ பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கணக்கில் எடுத்து பண்ண மாட்டாங்க. எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த அதான் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 6 மாத காலத்திற்கு குறையாத ஒளிப்பட கருவி இயக்கும் முன் அனுபவ சான்றிதழ் அறிவிப்பு தேதி அல்லது அதற்கு முன் பெற்றிருக்க வேண்டும். அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்ளை 22 அப்போ வாங்கியிருக்கணும் அப்படியே அது முன்னாடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமிய அல்லாத பிற்படுத்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பதவிக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே நீங்கள் 4 போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா 4க்கு 4 × 5 2000 நீங்கள் பே பண்ணணும். அதான் தான் சொன்னேன், எடுத்த இருக்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு போஸ்டிங்னா ஒரு போஸ்டிங்கை தெளிவாக அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஆதி திராவிடர், ஆயுத வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கட்டண விலக்கு பொருந்தும். அதாவது எக்ஸாம் ஃபீஸ் கிடையவே கிடையாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அனைத்து வகுப்பினரை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் ஓகேங்களா. இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற விடோவுக்கு மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. நீங்கள் விடோவாக இருந்து சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஓகேங்களா. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஓகேங்களா. ஆனால் நீங்கள் மாற்றுத்திறனாளியோ இல்லை வந்து விதவியாக இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் நீங்கள் ஓகேங்களா. மெயினாக அந்த ஆதரவற்ற விதவைகள் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும் ஓகேங்களா. வருவாய் கோட்டாட்சி அல்லது சார் ஆட்சியர் உதவி ஆட்சியரம் வந்து அந்த அறிவிக்கை நீங்கள் வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் ஓகேங்களா. மேற்கண்டது இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி பணி அளிக்கப்படும் இடம் மோஸ்ட்லி வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு போடுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸாம் பாருங்களா, எக்ஸாமோட பேட்டர்ன் பாருங்கள். மொத்தம் வந்து உங்கள் எக்ஸாம் வந்து 3 மணி எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ வந்து மொத்த வினாக்கள் மொத்தம் பொதுத்தமிழ் கேட்டிருக்கா ஓகேங்களா. பொதுத்தமிழ் வந்து விலக்கு வேணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிக்கு மட்டும் விலக்கு இருக்குது. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே கம்பல்சரி நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழ் கம்பல்சரி எழுதியே தீரணும். அதில் வந்து குறைஞ்சபட்சம் 20 மார்க் எடுத்தால் தான் அவங்க பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. 50க்கு 20 மார்க் கம்பல்சரி எடுக்கணும். 20 எடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜு, ஸோ திறனறிவு மற்றும் மனக்கணக்குன்னு மொத்த வினாக்கள் வந்து 120 கேட்குறாங்க. ஸோ வந்து அது மதிப்பெண்கள் 120. தேர்ச்சி மதிப்பெண் குறைஞ்சபட்ச தேர்ச்சி வந்து 120, 48 எடுத்துக்கணும். 48 எடுத்தால் பாஸ் கிடையாது ஓகேங்களா. 48 எடுத்தால் போஸ்டிங் கிடையாது. 48 எடுத்தால் தான் பாஸ் உங்களுக்கு ஓகேங்களா. அதில் வந்து அதுக்கப்புறம் தான் வேலேஷனே பண்ணுவாங்க ஓகேங்களா. தமிழுக்கு 50க்கு 20 மார்க் எடுக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 120க்கு 48 எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ளூக்லலாம் உங்களால் பண்ணவே முடியாது. ப்ராப்பராக உட்காந்து கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி படிங்க. இல்லாட்டி ப்ரீவியஸ் யூடியூப்பில் நிறைய உங்களுக்கு கோர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை படித்து ஒரு கோர்ஸ்னால் ஒரு கோர்ஸுக்கு மட்டும் தெளிவாக இருங்க. இதுலேயும் பண்ணுற அதுலேயும் பண்ண எல்லாத்துலேயும் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ டைமும் வேஸ்ட்டு, அமௌண்ட்டும் வேஸ்ட்டு, நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி உங்களுக்கு அது ஓகேங்களா. ஸோ நீங்கள் யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக பண்ணக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் ஃபேராக இருந்து ஒரு போர்ஷன் தெளிவாக கொண்டு படிங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு சிலபஸோட கொடுத்துருங்க 10ஆம் வகுப்பு வரை ஓகேங்களா. 10th வரைக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாமே வந்து குரூப் 4 மாதிரி தான் மோஸ்ட்லி 10th வரைக்கும் இருந்தாலே உங்களுக்கு இப்போ 10th லெவலில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் வந்து 10ஆம் வகுப்பு தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அதுவும் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம். பொது ஆங்கிலம் தேர்ந்தெடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் இருக்குங்களா. எல்லாமே 10th மட்டும்தான். ஆல்ரெடி நீங்கள் குரூப் 4 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. ஏன்னா குரூப் 4 எல்லாமே 10th குவாலிஃபிகேஷன் தான். இப்போ எக்ஸாம் குரூப் 4 வருது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி சிலபஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் என்ன கொடுக்கா, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் ஓகேங்களா, பாலிட்டிக்ஸு, ஸோ மேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே 10th வரைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மோஸ்ட்லி உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இடங்கள்
பொதுத் தேர்வு வந்து ஈரோடு நீதித்துறை மாவட்டத்திற்குள்ள அல்லது வேறு இடத்துல, அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், இப்போ நீங்கள் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை பண்ணினா சென்ட்ரல் எக்ஸாம் ஈரோட்டிலே போடுவாங்க உங்களுக்கு, அங்கே ஒரு காலேஜில் போடுவாங்க. அப்படி இல்லையா வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் போடுவாங்க. அது வந்து மோஸ்ட்லி ஈரோட்டிலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ வேறு அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகேங்களா? எக்ஸாம் போதும், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் எக்ஸாமு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதுதான் கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன். இதுக்கப்புறம் எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறது கிடையாது, இது நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.